ஜோலார்பேட்டு வர்றப்போ மணி 10:45 இருக்குங்க. ம். சரிங்களா, ஜோலார்பேட்டில் ஏறுறப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. ம். இறங்கின உடனே இந்த பையன் ட்ரெயின் மூவ் ஆகுறப்போ உள்ளே ஏறிட்டாங்க. ம். அப்புறம் நான் சொன்னேன், இது லேடிஸ் கோச்சு, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நீங்கள் இறங்கிருன்னு சொன்னேன். அது சொன்னால் அடுத்த காட்பாடிலாம் இறங்கிறேங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்டாப் என்ன நிற்குதோ அங்கே இறங்கிறேங்க, கார்டன் வந்து கொடி கட்டிட்டாரு, அதனால் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, அதனால் உள்ளே இறங்கிட்டேங்கண்ணா. சரின்ட்டு நான் என் பாட்டம் ஒரு பக்கம்ன்ட்டு இருந்தேங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ரவுண்டிங் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரமாக ஆளை காணோம். ஒரு பாத்ரூம்லேருந்து வந்தாங்க, அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே என் ட்ரெஸ்ஸு கழட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் கெஞ்சினுங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கோம்ல, அதை நினச்சி கொஞ்சம் எதிர்பாரு, தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத அன்ட்டு சொன்னேன். சொல்லிட்டு நான் செயின் இழுக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன். ஏறினதுக்கு அவன் தலைமுடி பிடிச்சி தாத்தான்னு அடிச்சு, அப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடித்து செஞ்சதுக்கு சரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடலாம், லாக் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேருந்து செயின் இழுக்கலாம் நினச்ச உடனே அவன் என்ன பண்ணா, போட்டு தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கட்டான வந்து 2 கை கெட்டியமாக பிடிச்சிட்டு இருந்தேன். நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். ஒரு கையை ரைட் சைடு கயிறு உடைச்சிட்டான். உடைச்ச உடனே ஒரு கை சப்போர்ட்டு தான் கடிச்சிச்சு. எனக்கு கால் எடுத்து கீழே விட்டுட்டான். விட்டோன்னே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் மூவராக இருக்கும், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையிலே சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கையை எட்டி உதச்சி அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்புறம் ஆம்புலன்ஸ்காரன் வந்து தூக்கி போட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. ஜோலார்பேட்டை அருகே 4 மாத கர்ப்பிணி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட கொடூரம் அரங்கேறிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், அந்த பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் என்ன வாக்குமூலம் அளித்திருக்காங்க, முழு விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். ரயில்வேல இருந்து கீழே தள்ளப்பட்ட அவினாசியில் இருந்து சித்தூர் வந்து கொண்டிருந்த ரேவதி என்கின்ற பெண்ணின் வாக்குமூலம் தற்போது வெளியாகி அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தான் அந்த ஊரில் சித்தூருக்கு செல்லும் பொழுது வழியிலே ஜோலார்பேட்டையிலே வந்து அந்த திடீரென்று பெண்கள் மட்டும் செல்லக்கூடிய அந்த அந்த பெட்டியிலே வந்து ஒருவர் ஏறி இருக்கின்றார். அந்த ஏறிய நபர், அதாவது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற பழைய குற்றங்களில் தொடர்புடைய ஒரு கொலை குற்றவாளியான ஏமராஜ் என்பவர் அது என்று தெரிய வந்திருக்கிறது. அவர் ஏறி அந்த பெண்ணிடம் வந்து இறங்க சொல்லி அவர் வற்புறுத்தி இருக்கிறார். அதற்குள் அங்கு இருக்கின்ற அந்த கார்டு பெட்டியில் இருப்பவர் அதை கொடிக அசைத்து விட்டதாகவும், இனிமேல் இறங்குவதற்கு வாய்ப்பில்லை, நான் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்கிறேன் என்று அந்த பெண்ணிடம் அவர் வந்து மிகவும் ஒரு கெஞ்சி அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். யாருமே இல்லாத ஒரு சூழலில் அந்த பெண் அங்கு இருந்தால் பயந்து போன அவர் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் தனித்து அமைதியாக இருந்திருக்கிறார். திடீரென்று அவர் அங்கிருந்து சென்று பாத்ரூமுக்கு சென்று பாத்ரூமில் இருந்து அவர் தன்னுடைய ஆடைகளை கலைந்து விட்டு அங்கிருந்து இந்த பெண்ணிடம் வந்து அவர் வந்து தவறான முறையில் ஈடுபட்டு பாலியல் சீண்டலில் அவர் ஈடுபட்டுள்ளார். பதறி போன அந்த பெண் தடுப்பதற்காக முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றது, நான் வந்து எனக்கு குழந்தை இருக்கிறது, என் வயிற்றில் குழந்தை இருக்கிறது, என்னை விட்டுவிடு, என்னை எதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் தம்பி என்று கெஞ்சிருக்கின்றார். ஆனாலும் அவர் வந்து தொடர்ந்து அந்த போன்ற ஒரு அந்த பெண்ணை பாலியல் சீண்டலில் தொடர்ந்து ஈடுபட்டு ஒரு கட்டத்திற்கு மேல் அவரால் வந்து அந்த பெண்ணிடம் ஜெயிக்க முடியாத ஒரு சூழலில் அவரை வெளியே தள்ளுவதற்காக இழுத்து வந்து அந்த பெட்டியிலிருந்து கீழே தள்ள முயற்சி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த போராட்டமானது நீடித்து அந்த பெண்ணானது அவரிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரயில் பெட்டி அந்த கம்பியை பிடித்து கொண்டு அவர் அந்த வாசலிலே அவர் வந்து போராடி கொண்டிருந்திருக்கிறார். இருந்தும் அவர் கையை உடைத்து அவரை கீழே தள்ளியிருக்கிறார். அதில் கீழே விழுந்து அவர் பெட்டியை அந்த கம்பியை பிடித்து கொண்டு வரும்போது அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வலியை தாங்க முடியாமல் அவர் அந்த கையை வந்து அப்படியே உயிரை காப்பாற்ற வேண்டுமே, தன் உள்ள இருக்கின்ற ஒரு உயிரையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டுமே என்ற உந்துதலில் அவர் போராடி இருக்கிறார். இதையெல்லாம் தன்னுடைய அந்த போராட்ட அந்த நிகழ்வுகளை அவர் மிக வேதனையோடு அதிர்ச்சியூட்டும் வகையிலே வந்து அதனுடைய வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தும் அவர் கடைசியில் அவரை கீழே தள்ளி இருக்கிறார். அந்த கீழே விழுந்த அந்த பெண்
விழுந்த இடம் கேவிக்குப்பம் அருகே என்பதால் அருகிலே நிலத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த தண்டவாளத்திற்கு அருகே வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணை மீட்டு உடனடியாக கேவிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து அங்கிருந்து அந்த பெண்ணை வந்து அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவர் தெளிந்த நிலையில் அவர் அடையாளம் காட்டி அந்த நபர்தான் ஏமராஜ் என்பதை சரியாக அடையாளம் காட்டியதன் பேரில் கேவிக்குப்பம் போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கார்கள். காட்பாடி இருப்பு பாதை போலீசார் வந்து அந்த அந்த ஏமராஜை வந்து காட்பாடி காவல் நிலையத்தில் இறங்கி ரயில் நிலையத்தில் இறங்கி நடந்து செல்லும் போது அவரை கைது செய்து அழைத்து அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதற்கான விசாரணையை தற்போது அவர்களும் துவக்கியிருக்கிறார்கள். இந்த வாக்குமூலம் எவ்வாறு பெறப்பட்டது, இந்த வாக்குமூலத்தில் மேலும் என்னென்ன விவரங்களை தெரிவித்திருக்கிறார் என்பதை காவல்துறை வட்டாரம் தெரிவிக்க வேண்டும். ஒரு சைக்கோ கில்லரை போன்று இவர் தொடர்ந்து ரயிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றங்களையே தொடர்ந்து செய்து வருகிறார். இவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வேறொரு அந்த கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கொலை குற்றத்தில் அவருக்கு வந்து பிணை கிடைத்திருக்கிறது. அந்த பிணையை நீதிமன்றமானது அதை ரத்து செய்து மீண்டும் அவரை சிறையில் பிணையில் வராத அளவிற்கு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழோ அல்லது வேறு பல குற்றங்களில் அவர் செய்திருக்கிற அனைத்து குற்றங்களின் மீதோ அவருக்கு பிணையில் வராத அளவிற்கு அவர் மீது வழக்கு தொடர வேண்டும், அவர் சிறையில் இருக்க வேண்டும், சிறையில் தள்ள வேண்டும் என்று பெண்கள் அமைப்பு மற்றும் பல்வேறு அமைப்பினர் இது குறித்து ஒரு தகவல்கள் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதை நீதிமன்றமும் கருத்தில் கொள்ள வேண்டும். காவல்துறையும் இது குறித்து முழு விசாரணையை மேற்கொண்டு வேறு என்ன குற்றங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார், அது ஏற்கனவே ஒரு படுகொலை நடந்த ஒரு பகுதியான நாகல் கிராமத்தை சேர்ந்தவர் இந்த பூஞ்சோலை கிராமத்திற்கு அருகில் இருந்த ஏமராஜ். இவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அனைவரும் இந்த செய்தி பார்க்கின்றவர்கள் அனைவரும் வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். உடனடியாக காவல்துறை இதற்கான முழுமையான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். தற்போது இந்த பெண்ணினுடைய அளித்திருக்கின்ற வாக்குமூலத்தின் முழு விவரங்களை காவல்துறை வெளியிட வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். மக்களின் எதிர்பார்ப்பு அவருக்கு ஏமராஜுக்கு அது ஒரு கர்ப்பிணி பெண்ணின் மீது கொடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருப்பது தற்போது இது ரயிலில் செல்பவர்களுக்கும் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஆகவே அது போன்ற ஒரு காலியாக ஒரு பெட்டியிலும் பெண்கள் ஏறுகின்ற ஒரு பயணிக்கின்ற ஒரு பெட்டி என்பதால் அதில் வந்து கட்டாயம் ஒரு காவலர் இருக்க வேண்டும், துப்பாக்கி ஏந்திய காவலர் இருக்க வேண்டும் என்கின்ற குரலும் மக்கள் மத்தியிலே தற்போது எழத் துவங்கி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏமராஜ் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.